guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th Maths exercise 3.2ல first sum. exercise 3.1 பார்க்காதவங்க descriptionல link கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, find the GCD of the given polynomials. ரெண்டு polynomial கொடுத்து இதுக்கு GCD find out பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம long division method யூஸ் பண்ணுவோம். long division methodல 0 வர்ற வரை நம்ம டிவைட் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டேர்ம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பவர் 4 + 3x cube எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா +0x² எடுத்துக்கலாம், -x -3. ஏன் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குன்றதுக்காக இங்கே 0x² நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ டிவைட் பண்ணலாம். எக்ஸ் பவர் 4 + 3x cube +0x² -x -3 உள்ள வெளியே வந்து x³ + x² -5x + 3. சரிங்களா? இப்போ எக்ஸ் கூட எதை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும், எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும். x³ × எக்ஸ்னா இந்த ஹோல் டேர்மையும் இந்த எக்ஸ் வச்சு தான் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. x³ × எக்ஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் x² × எக்ஸ் x³ மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5x × எக்ஸ் 5x² + 3x. ஓகேங்களா? கரெக்டாக வந்துருச்சா? இதே இது நீங்கள் இங்கே x² போடாமல் இருந்தீங்க, டேரெக்டாக இங்கே -x -3 போட்டு x² எக்ஸை சப்ராக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேவா? அதனால தான் இங்கே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக 0 ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இப்போ +x பவர் 4 -x/4 கேன்சல் ஆகிடும். 3x³ x³ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா 2x³ + 5x² -4x -3. இங்கே x³ தான் இருக்குது, இங்கே x³ தான் இருக்குது. x³ கூட எதை மல்டிபிள் பண்ணால் 2x³ வரும், 2. இங்கே ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது, ஸோ ப்ளஸ் தான் போடணும், +2. x³ × 2 2x³ x² × 2 + 2x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 2s are 10 x + 6. ஓகேங்களா? இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். சைன் சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா +2x³ -2x³ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 5 - 2x 3x² + 6x -9. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம 0 வர வரை டிவைட் பண்ணுவோமா? இங்கே வந்து இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேர்மை 3x² + 6x -9 இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கிறனால 3 வெளியே எடுத்துறேன். 3 வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 3 × x² + 2x -3 வரும், = 0. ஓகேங்களா? இந்த 3 இந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறும், ஸோ 0ன்னு ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் வந்து நம்மளுக்கு இந்த டேர்ம் தான் இருக்குது. இப்போது இதை வச்சு இதை டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எதுனா x² + 2x -3 வச்சு x³ + 2x² -5x + 3 டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா x³ + x² -5x + 3. இங்கே x² + 2x -3. x³ கூட எதை x² கூட எதை மல்டிபிள் பண்ணால் x³ வரும், எக்ஸை மல்டிபிள் பண்ணால். அப்போ x³ x² × x x³ + 2x × x + 2x² -3 × x -3x. ஓகேங்களா? சப்ராக்ட் பண்ணும்போது கீழே சைன்ஸ் சேஞ்சஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போது +3x +x³ -x³ கேன்சல் ஆகிடும். x² -2xனா -x², இங்கே -5x + 3x -2x + 3ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இதுவும் சிமிலராக இருக்குது இல்லையா? சிம்பிள்ஸ் மட்டும் சேஞ்சஸில் இருக்கா? இப்போது இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ ஸோ மைனஸ் மேலே போட்டுக்குருவோம். x² கூட எதை மல்டிபிள் பண்ணால் x² வரும், 1 மல்டிபிள் பண்ணால் x² வரும். அப்போ 1 × x² -x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2x × 1 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 × 1 3. ஓகேவா? இப்போ மைனஸ் கீழே சைன் சேஞ்சஸ் பண்ணுவோம். சேஞ்சஸ் பண்ணால் எல்லா ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸாக மாறிடும், எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 0ன்னு கிடைக்கும். அப்போது இந்த டேர்ம் நம்மளுக்கு GCD என்ன கிடச்சிருக்கு? therefore the GCD is
GCD is என்னன்னா x square plus 2x plus 3 is a GCD. x square plus 2x plus 3. ஓகேவா? சரி, -3. சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.